டான்ஸ் எல்லாம் ஆட போறது கிடையாது. ஸோ இப்போ நான் தமிழ்ல பாட்டு பாட இங்கிலீஷ்ல கீழே சப்டைட்டில் வந்துச்சு இல்லையா, இது நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரீல்ல வந்து ஒரு சப்டைட்டில் எதுவும் இல்லை, பட் ஆனால் அவர் வந்து தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. ஸோ அதை தமிழ்ல பேச இதுக்கு மேலே சப்டைட்டில் எப்படி போடலாம் பார்க்கலாம். ஸோ அப்லோட வீடியோன்னு கொடுத்துட்டு அந்த ரீலை வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் டிடெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நோ ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து ப்ரொசீட் வித் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து ப்ராசஸ் கன்வெர்ட் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல பேசுறது ஃபுல்லாகவே இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸாக வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ். இது ஃபோன்லையும் லேப்டாப்லையும் ரெண்டுலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது யூஐ. ஸோ லேப்டாப்பில் இன்னும் போக இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தோ இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓரளவுக்கு நம்ம லாங்குவேஜ் மேட்ச் பண்ணி நான் பேசுறதே வந்து தமிழ் டு இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. அது ஆண்ட்ராய்டுக்கும் விண்டோஸ்க்கும் வந்துருச்சான்னு தெரியல. வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நண்பர்கள் மிச்சவங்களும் பார்த்து இதுக்கு